ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா. 30 டேஸ் இண்டிபெண்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 14, அதாவது 14. இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன்னு பார்க்கலாமா? எப்பவும் போல் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கல. கரெக்டாக இந்த 20 நாள் கம்ப்ளீட் ஆனதும் 21வது நாள் வந்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 டேஸும் கம்ப்ளீட் ஆனதும் டோட்டலாக இந்த 30 டேஸில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கிளியராக இந்த 30 டேஸ் இண்டிபெண்டன்ட் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுமே அடுத்த வீடியோலேயே நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா என் வீடியோ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இப்போ வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன், அதெல்லாம் இந்த விளாகில் இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அருண் ஆஃபீஸ் கிளம்புனதுமே ஒரு 10:30க்கெலாம் வந்து லஞ்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக்கிங் டைம் வந்து கரெக்டாக 11:30. அது வரைக்கும் டைம் நிறையா இருந்தது. ஸோ அதில் வந்து லஞ்ச் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். டேஸ்ட்லாம் சுத்தமாக பார்க்க மாட்டேன், டேஸ்ட்லாம் பார்க்காம தான் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சுரைக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் இந்த குழம்பு ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு வெங்காயம், 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டு ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயும் சேர்த்துக்கிறேன். சுரைக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து அதையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நேற்றே வந்து காராமணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் குழம்புல வந்து இந்த காராமணி சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நேற்றே வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்க வேணால் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் வேகும் போது அதுவுமே சேர்ந்து வெந்து வந்துடும். இது வந்து எங்கள் ஊரில் காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊர் சைடில் இது என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க என் கூட. அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. சுரக்காலேருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த தண்ணியிலே வந்து அது முக்கால்வாசி வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் அதில் தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிட்ருந்தேன். அது கூட வந்து நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி வந்து நிறைய குடிங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, தண்ணி வந்து நிறைய குடிங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் டைமில் இருந்தாலும் சரி, ஈட்டிங் விண்டோவாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த டைமாக இருந்தாலும் தண்ணி வந்து நிறைய குடிக்கலாம். எவ்வளோ வேணால் குடிக்கலாம். ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லது, உங்களை ரொம்ப டயர்டாக்க விடாது. ஸோ வெயிட் லாஸாக இருக்கும்போது நிறைய வாட்டர் கண்டென்ட்லாம் வெளில போகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. இப்போ வந்து காய் பாதி வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது ரெண்டுமே 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். எப்போவும் சேர்க்குற அதே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் தனித்தனியாக வச்சிடலன்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்பீங்களே அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்து திரும்பியும் மூடி போட்டு விட்டுருங்க. இன்னும் பாதி வேகலை இல்லையா? ஸோ அதுவுமே வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நான் எப்போ எந்த குழம்பு பண்ணாலும் அதில் காய் அதிகமாக இருக்கும் குழம்பை விட. ஸோ இன்றைக்கும் அப்படி தான், சுரைக்காய் அதிகமாக தான் இருந்தது. சுரைக்காய் குழம்பு மாதிரி இல்லை, சுரைக்காய் தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி இருந்தது. ஸோ இது சாதத்துக்குள்ளே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான், சுரைக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு பொரியல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி குழம்புலேயே நிறைய காய் இருக்குது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு. பிளேட்டில் கொஞ்சமாக சாதம் எடுத்திருக்கேன். சுரைக்காய் குழம்புல உள்ள சுரைக்காய் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரே ஒரு ஆம்லேட் வச்சு தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் முடிச்சிருந்தேன். எக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கு கேஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால தான் இப்போல்லாம் வந்து ரெகுலராக ஆம்லேட் சாப்பிட்றேன். ரொம்ப கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணி ஆம்லேட் போட்டுருந்தேன். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்தாச்சு. இடையில ஈவினிங் ஸ்நாக்லாம் எதுவும் சாப்பிட்ருந்தா வீடியோவில் காட்டுவேன். பட் எதுவும் சாப்பிடல. ஸோ இன்றைக்கி நைட் டின்னருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ராகி சப்பாத்தி ரெடி பண்ணலான் தான் மாவு எடுத்துருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ ராகி சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றலான் தான். பட் வந்து அதுக்கப்புறம் பிளான் அப்படியே மாறிடுச்சு. கொஞ்சம் தண்ணி
எக்ஸ்ட்ரா போனதால் ராகி சப்பாத்தி வரல, ராகி இடியாப்பம் ரெடி பண்ணிட்டேன். ராகி மாவு எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக எடுத்திருந்தேன். ராகி வீட்டில் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. பாப்பாவும் சாப்பிட மாட்டா, அருணுமே சாப்பிட மாட்டாங்க. கஞ்சி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா பாப்பா. பட் இந்த ராகி இடியாப்பம் அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் எனக்காக செஞ்சுருந்தேன். அதில் வந்து ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சேர்த்துருந்தேன். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதால் சப்பாத்தி போட முடியல. ஸோ அதனால் வந்து ராகி இடியாப்பமும் மாற்றிட்டேன். ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே கிணட்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்போ வந்து கை லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வரும். ஸோ அப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் சாஃப்டாக வரும். ஸோ 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த முடுக்கு பிளேட் வச்சு வாங்கி வருஷக்கணக்காகுது. ஸோ இது வரைக்கும் இதில் 2 டைம் தான் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். ஒரு டைம் வந்து முறுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வெளில நான் எடுத்ததே இல்லை. இன்றைக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு தான் மாவு பிணைஞ்சிருந்தேன் இல்லையா, ஸோ யதார்த்தமாக தான் இடியாப்பம் செய்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதனால் இது வெளில எடுத்திருந்தேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருமே வந்து இடியாப்பம் சாப்பிட மாட்டாங்க. பாப்பாக்குமே பிடிக்கிறதில்ல, அருணுக்கு சுத்தமாக பிடிக்காது இடியாப்பம். அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தாங்க அவ்வளோவா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நானுமே வந்து தேங்காய் பால் செஞ்சால் அதில் சர்க்கரை ஆட் பண்ணணுமே சொல்லி தேங்காய் பால் வந்து செய்கிறதில்ல. ஸோ அதனால் இடியாப்பமே செய்து விட்டுட்டேன். அதுமாரி மெயின் வந்து இது பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக மாவை பிழைஞ்சால் கூட இது பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து இடியாப்பம் செய்கிறதே விட்டாச்சு. ஆனால் எனக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது இந்த இடியாப்பம் செஞ்சு கொடுத்தா உட்காந்து கணக்கில்லாமல் சாப்பிட்லாம். பட் வந்து எனக்கே செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அலுப்பு. வீட்டில் யாராவது சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து செய்வேன், மெனக்கட்டு செஞ்சுருவேன். பட் என் ஒரு ஆளுக்கு செய்யணுன்றதால வந்து இடியாப்பமே செய்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து யதார்த்தமாக அமைஞ்சிடுச்சு. ஸோ எப்படியோ வந்து இன்றைக்கி இடியாப்பம் செஞ்சாச்சு. பட் தேங்காய் பால் தான் மிஸ்ஸிங். அப்படியே தோணுச்சு கையோடு வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக செஞ்சிடலாமா அப்படின்னு. வீட்டில் தேங்காய்லாம் இருந்தது. பட் வந்து நைட் டைம், அது இல்லாமல் எல்லோரும் வெயிட் லாஸில் இருக்கீங்க, என்னோடய வீடியோ வேறு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் எதாவது டெம்ட் ஆகி கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் இருக்கீங்க. ஸோ டெம்ட் ஆகி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆகாது. ஸோ என்னால் வந்து உங்களுக்கு டெம்ட் ஆகிடுச்சுனான்னு சொல்லிட்டு தான் ஸோ வேணான்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. அந்த இடியாப்பம் பிழியறதுக்குள்ளே ஒரு வழியாயிட்டேன். நல்ல சாஃப்டாக தான் மாவு பிணைஞ்சிருந்தேன். ஆனால் பிழியவே முடியல, அவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னால் ஃபோர்ஸே பத்தலை. நான் பிழிஞ்சு என் கையெல்லாம் அவ்வளோ செவந்துடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக ஒரு 4-5 இடியாப்பம் கிட்ட வந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து வெந்துடும். 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் மூடி போட்டு வச்சா. ஸோ அந்த கேப்பில் வந்து அருண் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பாப்பா வந்து கிளப்பி விடு, வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி பாப்பா ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து பீஸா வேணும்னு கேட்டிருந்தா. மேக்ஸிமம் வந்து அவள் எந்த ரெசிபி கேட்டாலும் நானே வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே அவள் ஏதாவது ஸ்பெஷலாக கேட்டேன்னா கண்டிப்பாக வீட்டில் நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பீஸாலாம் நான் வீட்டிலையே ரெடி பண்ணி தான் கொடுப்பேன். பட் இப்போ கேஸ் இஷ்யூனால் வீட்டில் வந்து பீஸா ரெடி பண்ண முடியலை. ஏன்னா பீஸா செய்கிறதுக்கு நிறைய கேஸ் செலவாகும். அது வந்து வேக வைக்கணும் இல்லையா. ஸோ அதுவே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடும். அதுவும் ஒரு பீஸா மட்டும் செய்ய போகிறதில்ல, ஒரு 4-5 பீஸா கிட்ட சின்ன பீஸாவாக செய்வேன். ஸோ வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக கேஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் பாப்பாவே கேட்குறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அருணை கூட்டிகிட்டு போயிட்டு வெளில பீஸா வாங்கி தர சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அருண் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு பாப்பாவை கிளப்பி கீழே போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அருண் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பீஸான்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி தரீங்கன்னு கேட்க வேணாம். எப்பயாவது தான் மாதத்துல இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நானே வீட்டில் செஞ்சு கொடுப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவள் கடையில் கூட்டிகிட்டு போய் பீஸா வாங்கி தருது. போனால் கூட 2 பீஸ் தான் சாப்பிடுவா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாள். வீட்டில் இருக்கும்போதே அப்படி தான், ஒரு 2-3 பீஸ் தான் சாப்பிடுவா. அதுக்கே வந்து பீஸா வேணும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அதனால் நானுமே செஞ்சு கொடுப்பேன். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு செஞ்சு தர முடியல. ஓகே, இந்த பக்கம் வந்து அந்த இடியாப்பம் கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துலேயே வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது கூட தேங்காய் பால் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்குமேன்னு கடைசி சாப்பிட்ற வரைக்குமே எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ வாயை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். 3 பீஸ் சின்ன பீஸாக வந்து இடியாப்பம் எடுத்திருந்தேன். அது கூட வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் அந்த சொரைக்காய் குழம்பு நிறைய எடுத்திருந்தேன். அது கூட வந்து குக்கும்பர், இது வச்சு தான் நான் டின்னர் முடிச்சிருந்தேன். அருணுக்கு வந்து இடியாப்பெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு சப்பாத்தி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டின்னர் சாப்பிட வந்திருந்தேன்.
இன்னொரு 3 இடியாப்பம் இருந்தது. அதை வந்து தம்பிக்கு ஊட்டி விட்டுருந்தேன். ஸோ அவனுக்கு அது கூட வாழைப்பழம் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கிட்டான். ஸோ அதனால் வந்து அந்த 3 பீஸை வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன் கடைசியாக. ஸோ அவ்வளோதான், சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் முடித்த கையோட நேற்று மார்னிங் போட்ட துணி ஸோ அப்படியே இருந்தது. நான் மறந்தே போயிட்டேன். வாஷிங் மிஷின்லேயே இருந்தது. எனக்கு வந்து ஈவினிங் பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்தது வாஷிங் மிஷினில் துணி போட்டது. ஸோ அதனால் ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு ஸோ இப்போ ஃப்ரீயாக இருந்தேனா ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த துணியை வந்து கையோடு எடுத்துகிட்டு போய் காய வச்சிட்டேன். வீட்டில் பாப்பா இல்லாத வீடியோ அவ்வளோ அமைதியாக இருந்தது. இல்லைனா ஏதாவது சவுண்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுமாரி எனக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது வேலை கொடுத்துட்டே தான் இருப்பான் எனக்கு. ஸோ இன்றைக்கி அவள் வீட்டில் இல்லாதே வீடியோ அமைதியாக இருந்தது. என்னடா நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஸோ அவள் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப அங்கே கடையில் கூட்டம் போல் இருக்குது. ஸோ அவள் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே துணியெல்லாம் காய வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நைட்டில் குக்கும்பர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக சாப்பிட்லாம். அதில் என்ன இருக்குது, குக்கும்பர் வந்து ஃபைபருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ டின்னர், லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து குக்கும்பர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் பாதி வயிறு சாப்பிடும்போது குக்கும்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். உங்களுக்கு பசியும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. சில டைம் வந்து கம்மியாக சாப்பிட்றதால பசி ஜாஸ்தி சீக்கிரம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஃபைபருக்கு வந்து குக்கும்பர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லாக இருக்கும். ஸோ அது நைட்டாக இருந்தாலும் சரி, லன்ச்சு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எப்போ வேணால் நீங்கள் குக்கும்பர் சாப்பிட்லாம். தாராளமாக எடுத்துக்கலாம். எப்போயுமே நம்ம பிளேட்டில் வந்து கொஞ்சமாக கார்பு, ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன், ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது 3ம் நம்ம பிளேட் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வயிறும் ஃபுல்லாகும், வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃபைபர், ப்ரோட்டீன், கார்பு இதெல்லாம் சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு தான் நான் அதெல்லாம் பற்றி சொல்லலை. ஸோ நான் டே டு டே நான் என்ன சாப்பிட்றேன், ஸோ இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஃபைபர், கார்பு இவ்வளோ எடுத்துக்கணும் அவ்வளோ எடுத்துக்கணும் நிறைய கன்ஃபியூஸ் ஆனேன் நான். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் அந்த ஃபைபர், கார்பை பற்றிலாம் பெருசாக அதெல்லாம் சொல்லலை. ஸோ நான் என்னென்ன சாப்பிட்றேன் அதை மட்டும் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஸோ அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபைபர், கார்புன்றது மெயினாக இப்போதைக்கு எடுத்துக்காதீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே லேர்ன் பண்ணிப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. நானே ரொம்ப ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆனேன் இந்த கார்பு, ஃபைபர்னாலலாம். கார்பு எவ்வளோ எடுக்கணும், ஃபைபர் எவ்வளோ எடுக்கணும், ஸோ எப்போ எடுக்கணும், ஸோ இதெல்லாம் தெரியாமல் நிறைய கன்ஃபியூஸ் ஆனேன். இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஸோ உங்கள்கிட்டயும் அதை சொல்லி ரொம்ப குழப்ப வேணாம் தான். இப்போதைக்கு வந்து நான் என்ன சாப்பிட்றேன்னு கிளியராக சொல்லியிருக்கேன், காட்டியிருக்கேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு புரியும். ஸோ எப்போயுமே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் டின்னருக்கு அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக்கும்பர் மட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் போக போக நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவீங்க. நைட் நான் ஆய் குளிக்கிற டைம் சவுண்டு பார்த்தீங்களா? ஸோ இப்போ தான் வந்து துணி காய போட்டுட்ருக்கேன். மணி கரெக்டாக 11 இருக்கும். ஸோ எனக்கு டைமே கிடைக்காது. காலையிலேருந்து ஒரே வேலையாக இருக்கும். காலையிலே வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுருவேன். ஒரு சில டைம் மறந்துடுவேன். ஒரு சில டைம் வந்து ஈவினிங் நைட்டு வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் காய போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ என் நைட்டில் தான் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்போ தான் ஒரு சில பெண்டிங் வேலைலாம் செய்வேன். ஸோ துணி காய போட்டு அப்படியே வெளில வந்து பார்த்தா அவங்கள இன்னும் காணோம். ஸோ வருவாங்கன்னு கொஞ்சம் நேரம் வெளில நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க வரப்பாடு இல்லை. ஸோ அவங்க வரத்துக்கு 11 ஆயிடுச்சு. ஸோ அதுதான் கேஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டே 14 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 15 பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.